கொஞ்சம் ஸ்லாண்டாக இருக்கிற ஃபேஸுன்றதுனால. ஸோ இவ்வளோ சைஸ் எடுத்தோம்னா அதில் கரெக்டாக ஹாஃப். அதுக்கப்புறம் மீதி எவ்வளோ இருக்கோ அதில் ஒரு ஹாஃப். அதுக்கப்புறம் மீதி எவ்வளோ இருக்கோ அதில் ஒரு ஹாஃப். இது வந்து சும்மா ஒரு பேசிக் சைஸ் தான். அங்கே அப்படி இருந்ததுன்னா அப்படி இருக்கிற மாதிரி வரையணும், இல்லைன்னா இல்லாத மாதிரி வரையணும். பிளெண்டாகவே எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 ஈக்குவல் பார்ட்ஸாக எடுத்துக்கணும் அந்த லைனை. ஸோ ஐபால் எவ்வளோ ஃபுல்லாக தெரியுதோ பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி. ஓகே, ஸோ 3 கட்டாக இருக்குது. இங்கே ஒரு கட்டு, இங்கே ஒரு கட்டு, இங்கே ஒரு கட்டு. ஓகே, ம் அகைன் ஐபாலோட பொசிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நோஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது நான் ஹாஃப் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஆனால் கூட எவ்வளோ டிஸ்டன்ஸ் எனக்கு இன்னுமே கொஞ்சம் மேலே கிட்டக்க இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கிட்டக்க. நீ ப்ரீவியஸ் 2 இதுலேயும் அதுதான் தப்பு பண்ணியிருக்க. ஓகேவா? ரொம்ப டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிற. ஓகே, ஸோ இந்த குட்டி குட்டி டேர்னிங்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்து ட்ரா பண்ணாதான் நம்மளால் ஈஸியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் அந்த இதை. அதே மாதிரி இந்த ஐபாலோட மிடில் பாயிண்ட் இருக்கும்ல, 2 ஐபாலோட மிடில் பாயிண்ட்க்கு நேராக இருக்கும் ஆக்சுவலாக. மவுத்தோட ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இது குழந்தையாக இருந்தாலுமே அப்படி தான் இருக்கும். பட் வந்து அது வந்து கொஞ்சம் லைட்டாக சிரிச்சா மாதிரி இருந்துட்டு நமக்கு ஜஸ்ட்டு வந்து அந்த குட்டி வாய் குட்டியாக இருக்கும்ல, ஸோ அதுதான் இருக்குது. ஓகே, ஸோ இது வரையும் பண்ணியாச்சு இப்போ நம்ம. ஓகே, இது ஃபுல்லாகவே வந்து உனக்கு வந்து ஃபுல்லாக ஷேடிங்கில் தான் இருக்குது. நீ வந்து மொத்தமாக ஒரு லைனும் போடக்கூடாது. அது ஷேடிங்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இது பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஃபேஸோட இந்த ஹேர் பார்ட்டு போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஏன் ஹேர் சொல்கிறேன், இந்த வந்து சின்ன ஜா இதெல்லாம் ஏன் போடாமல் ஹேர் சொல்கிறோன்னா, ஈஸியாக நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்றது வந்து ஈஸியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? இது வந்து எனக்கு இந்த மாதிரி பழக்கமாகிடுது. ஸோ அதனால உனக்கு அந்த இது சொல்கிறேன். ஸோ இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ், இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் அந்த ஹேர் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டே நம்ம ட்ரா பண்ணோம்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக வந்துடும்.
ஓகே. ஸோ இங்கே நேராக வந்து அந்த கோடு இருக்குது, ஓகேவா? ஸோ நல்லா பார்த்துக்கோ. இப்போ வந்து இந்த கோடு வந்து இந்த கண்ணுக்கு இந்த சைடில் ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்கில் இருக்குது. அகைன் இதுக்கும் இது வந்து ஸ்லாண்டிங்கில் இருக்குது இல்லையா? ஸோ அதுக்காக தான் நாமளும் அதை புரிஞ்சுக்கிட்டு இப்போது இந்த கண்ணுக்கு இப்படி ஸ்லாண்டிங்கில் இந்த ஹேர் இருக்குன்னா அதே மாதிரி அதே மாதிரி இந்த கண்ணுக்கு ஸ்லாண்டிங்கில் இந்த ஹேர். ஸோ எவ்வளோ பெருசாக இருக்குன்னா கிட்டத்தட்ட அந்த 3 அளவுக்கு இருக்குது அந்த பாப்பாவோட ஹேர் இல்லையா? ஆமாம். ஸோ ஓரளவுக்கு வந்து நம்ம பெருசாக ட்ரா பண்ணுறோம். ஒரே வாட்டி பெருசாக பண்ணிடக்கூடாது. ஓரளவுக்கு நீ வந்து பண்ணிவிட்டு வேணும்னா நீ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, ஏன்னா ஃபுல்லாக நமக்கு வந்து எப்படி இருக்குன்னா ஹேர் இருக்கிற மாதிரியே இருக்குது இல்லையா? அதனால் ஸோ இப்போ ஈஸியாக நம்மளால் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் அந்த பாப்பாவோட ஃபேஸ் எப்படி வருதுன்றது சொல்ல முடியும். ஆமாம். ஸோ இது ஃபுல்லாக ஓவராலாகவே நமக்கு வந்து நல்ல டார்க்காக இருக்கிறதுனால ஈஸியாக நம்மளால் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். இதுக்கு நேராக இருக்கும், அதே மாதிரி இதுக்கு நேராக வந்து காது இருக்கும். யூஸ்வலாக அப்படி இருக்கும், இல்லைன்னா இல்லாத மாதிரி ட்ரா பண்ணணும். அதே மாதிரி மெயினாக லைன்ஸ் வந்து இந்த லைன்ஸ் போடுறோம்ல, ரொம்ப வந்து ஒரு மாதிரி பர்ஃபெக்ட் லைனாக போடக்கூடாது. பர்ஃபெக்ட் லைனாக போட்டால் அதுக்கப்புறம் அது கரெக்ஷன் பண்ண முடியாது. ஒரு ஷேடிங்கில் நம்ம வந்து வரையும் போது எப்படி இருக்கும், ஒரு ஷேடிங் வந்து ஷேடிங் பண்ணுற லைன் எப்படி இருக்குமோ அதை மாதிரி பண்ணணும். நீ கிராஸாக காமிச்சேன்னா கிராஸாக தெரியும் ஃபேஸு, இப்படி காமிச்சா தான் ரவுண்டாக இருக்குது பாரு. கொஞ்சம் சின்னதாக போட்டால் கூட பிரச்சனை இல்லை ஹேர் பொறுத்த வரையும். வேணா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஆனால் நீ வந்து ரொம்ப பெருசாக பண்ணிட்டேன்னா அரேசர் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் இதுக்கு அரேசர் யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா? ஆக்சுவலாக இது கொஞ்சம் லேசாக டபுள் சின் மாதிரி இருக்குது. ஸோ அதனால நீ வந்து இங்கேருந்து லைன் அப்படியே கொண்டு போனோன்னா பெரிய மூஞ்சி மாதிரி தெரியும். ஓகே, புரிஞ்சுதா? புரிஞ்சுது.